அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம இந்த மண் மீது வாழணும், நம்ம இங்கே இருக்கணும், நம்ம சர்வை பண்ணணும் அப்படின்னா நமக்கு முக்கியமான ஒருத்தவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், அவங்களோட உடனிருப்பு வேணும், அவங்க நமக்கு காட்டுற வழிகாட்டுதல் வேணும். அது யாருன்னு உங்களுக்கு இந்த பாடல் வழியாக புரிஞ்சுதா? அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஏசப்பா தான். ஏசப்பாவுடைய அன்பும் அவர் வழிகாட்டுதலும் அவருடைய உடனிருப்பும் நம்மளோட இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் இந்த லைஃப்பை ரொம்ப ஃபுல்ஃபில்லாக வாழ முடியும் குட்டீஸ். ஏன்னா நம்ம நினைக்கலாம், நம்மக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, நிரந்தரமாக வேலை இருக்குது, நல்ல பொருள் இருக்குது, அதுவும் இல்லைனாலும் எனக்கு நிம்மதியான ஒரு குடும்பம் கிடச்சிருக்கு, நம்ம எதுக்கு கவலைப்படணும் இனி அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது உண்டு. அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் எல்லாமே இருந்தாலும் கூட நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் சரி, நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இல்லை நம்ம பொருளே நிறைவாக வைத்திருந்தாலும் சரி, ஏசப்பாவுடைய அன்பு நம்ம இருக்கிற இடத்துல நம்மளோட இருதயத்துலையும் நம்ம யார்கிட்டலாம் பேசுகிறோமோ அவங்களோட இருதயத்துலையும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு நிச்சயமாக அமைதியும் சமாதானமும் கிடைக்காது குட்டீஸ். அப்போது உண்மையான ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். அவருடைய உடனிருப்பும் அவர் காட்டுதல் வழிகாட்டுதலும் நம்ம லைஃப்பில் இருக்கும்போது தான் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நம்மளால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தையாவது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஏற்றமான சூழ்நிலை இருக்க போகிறது கிடையாது. லைஃபுங்கிறது ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது தான். அப்போது ஏற்றமாக இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா, இறங்கும்போது நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி நம்ம கடவுளோட உடனிருப்போடு ஹேண்டில் பண்ணணுங்கிறத அவருக்கு தான் குட்டீஸ் தெரியும். ஆனால் அந்நேரம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவரை விட்டு விலகிடணும்னு நினைக்கிறக்கூடாது. ஏன்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் அவர் ஒரு அர்த்தம் வைத்திருப்பார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த நாள்லையும் யோபு 42:2 பார்த்தீங்கன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு யோபு 42:2 கொடுத்துருக்காங்க. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா, யோபுங்கிற ஒருத்தவங்க பைபிளில் இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப இவங்களோட லைஃப்பை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குட்டீஸ். ஏன்னா கடவுள் அவங்க எவ்வளவு அதிகமாக நேசித்து அவங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்தப்பையும் அவங்க என்ன பண்ணாங்க, கடவுளை போற்றி புகழ்ந்து கடவுளுக்கான துதி பாடல்களை தான் அவங்க பாடிட்டு இருந்தாங்க. அவங்க குடும்பமும் இப்படி தான் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சாத்தானுடைய வேலைகளால் அந்த யோபுவோட ஒவ்வொரு அவர்கிட்ட இருந்த செல்வங்களும் பிள்ளைகளும் அவர் இழக்க நேர்ந்த போது கூட அந்த குடும்பம் உடஞ்சி போச்சு. ஆனால் யோபு என்ன பண்ணலை, கடவுளை விட்டு பின்வாங்கலை. கடவுள் எனக்கு கொடுத்தது எல்லாமே அவர் தான், அவர் என் லைஃப்பில் என்ன வச்சுருக்காரோ அதுதான் நடக்க போகுது, ஆனால் என்ன நடந்தாலும் அவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் முழுமையாக அறிஞ்சிருக்கிறேன். என் லைஃப்பில் அவருடைய கை தான் ஓங்கி இருக்குங்கிறதுல நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு யோபு ரொம்ப பெருமிதமாக என்ன பண்ணாங்களாம், அவங்க இருந்தாங்க. கடைசியாக கடவுள் அவங்கள கைவிடவே இல்லை. இரட்டிப்பான நன்மைகளால் அவங்கள என்ன பண்ணாங்களாம், நிறைவுபடுத்தினாங்களாம் குட்டீஸ். ஸோ இதன் வழியாக நம்மளும் புரிஞ்சுக்கிடணும், நம்ம லைஃப்பில் சோதனை காலங்கள் இருக்கும், யோபுக்கும் கிடைச்ச மாதிரி.
அப்போ உங்களுக்கு சோதனை காலம் வரும்போதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க, நம்ம கடவுளுக்கு இந்த நேரம் ரொம்ப உண்மையாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா என் பிள்ளை என்னை விட்டு விலகாதுன்னு ஏசப்பா சாத்தான்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? சாத்தான் வந்து என்ன பண்ணுவான், நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுனால தான் உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, இப்படி ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு சாத்தான் சும்மா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், நம்மளை பற்றி பேசிகிட்டு இருப்பான். ஆனால் ஏசப்பா சொல்லுவாங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் பிள்ளை என்னை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு. நமக்கு சோர்வு வரும்போதும் போராட்டம் வரும்போதும் இன்னும் அதிகமாக ஏசப்பாவை நம்ம நெருங்கி என்ன பண்ணணும், தேடணும் குட்டீஸ். அப்படி இருக்கும்போது சாத்தான் என்ன பண்ணிடுவான், பின்னோக்கி ஓடியே போயிடுவான். நம்ம ஏசப்பாவை நம்ம ஜெயிக்க வச்சுருவோம். அவருடைய உள்ளம் குளிர்ந்து போகும்போது நம்ம நினைப்பதற்கும் மேலாக நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருடைய கரங்கள் நம்மளை எடுத்து அரவணைச்சிக்கும் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் இந்த ஆசீர்வாதம் நமக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேணும்னு நம்ம வந்து ஆசைப்படுவோம். சோர்வின் வேளையில் அதிகமாக அவரை தேடுவோம், அதிகமாக அவரோட அருகில் இருப்போம். சந்தோஷத்தின் நேரத்தில் அவரை விட்டு விலகிடாதபடி நம்ம அவரோட இணைஞ்சிருப்போம். கண்டிப்பாக அவர் நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் செய்யணும்னு வைத்திருக்கிறாரோ எல்லாமே நிறைவாக அவர் நமக்கு செய்து கொடுப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. ஏசப்பா, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எங்கள் லைஃப்பில் நீர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு உம்முடைய பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுங்க. உம்முடைய சித்தத்தின்படியாக நாங்கள் நடப்பதற்கு எங்களோட லைஃப்பை எடுத்து பயன்படுத்துங்க. ஆமீன்.